இப்பொழுது ஆரம்பிக்கப் போகிறது நாட்டின் மிகப்பெரிய வழக்காடு மன்றம் ஆப்கி அதாலத்தில் நமது ரஜித் சர்மாவோடு. வணக்கம். ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம பார்க்க போற நபர், இவர் நாடு முழுவதும் ஊழலுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தியவர். பழைய காலத்தின் காந்தியவாதி தலைவர். இவர் புது தலைமுறைக்கு புது சிந்தனையை கொடுத்தவர். இப்பொழுது நான் அழைக்கப் போகிறேன் அண்ணா ஹசாரே அவர்களை. அண்ணா ஹசாரே. மேலும் நண்பர்களே, இந்த முழு போராட்டத்தில் இவருடன் சேர்ந்து அண்ணா ஹசாரேவுடைய தோளுக்கு தோளாக இருந்து இந்த போராட்டத்தை நடத்தினர். இவர் ஒரு ஆக்டிவிஸ்ட், அரவிந்த் கெஜ்ரிவால். ஆப்கி அதாலத்தோட இந்த சிறப்பு வழக்குக்காக இன்று நீதிபதியாக இங்கு வந்திருப்பவர் யாரென்றால், ஜன்சக்தா எடிட்டர் ஓம் தான்வி அவர்கள். ஓம் தான்வி. இன்றைய வழக்க தொடங்கிறதுக்கு முன்னாடி இன்றைய ஜட்ஜ் ஓம் தான்வி அவர்கள் அனுமதி கொடுத்தா இன்றைய வழக்க தொடங்கலாம். விசாரணை ஆரம்பிக்கலாம். இப்ப வழக்க தொடங்கலாம். ஆப்கி அதாலத்துல முதல் குற்றச்சாட்டு அண்ணா ஹசாரே மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது. ஆப்கி அதாலத்தில் அண்ணா ஹசாரே மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் லோக்பால் என்ற பெயரில் சூப்பர் கவர்மெண்டை உருவாக்க பார்க்கிறார். அண்ணா சார், இந்திய அரசாங்கத்தில் இருக்கிற பெரிய தலைவர்கள், சக்தி வாய்ந்த அமைச்சர்கள் எல்லாரும் சொல்றது என்னன்னா, நீங்க லோக்பால் டிமாண்ட் பண்றதால லோக்பால உருவாக்கி எல்லார் மேலையும் உட்கார்ந்து ஆட்சி பண்ற மாதிரி ஒரு பாடியை உருவாக்க பாக்குறீங்க, சூப்பர் கவர்மெண்ட் உருவாக்க பாக்குறீங்க. அப்படி இல்ல. நாங்க கேக்குறது என்னன்னா, லோக்பால் பில் மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரணும். அதனால கரப்ஷனுக்கு ஒரு பிரேக் வரும், ஊழல் இல்லாத இந்தியா உருவாகும். அதைத்தானே நாங்க கேக்குறோம். இதுக்காக தான் நாங்க சிவில் சொசைட்டி சம்பந்தமா கோரிக்கையை வைக்கிறோம். நாங்க இதுல அரசாங்கத்துக்கு நாங்க எந்த ஒரு திணிப்பும் கொடுக்கலன்னு தான் சொல்றோம். ஆனா அண்ணா அவர்களே, நீங்க கொண்டு வர பில்ல பத்தி அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னும் விளக்கமா சொல்லலாம். முக்கியமா உங்க மேல வர்ற குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க கொண்டு வர நினைக்கிற பில்லும் நீங்க அமைக்க நினைக்கிற லோக்பாலும் கடவுளை விட அதிக அதிகாரம் கொண்டதுன்னு சொல்றாங்க. பிரதமரை விட ரொம்ப பெருசா சீஃப் ஜஸ்டிஸை விட அதிகாரம் கொண்டதுன்னு சொல்றாங்க. இது முழுக்க முழுக்க தவறான வதந்தி. நிறைய பேரோட மனசுல இத திட்டமிட்டு தான் பரப்புறாங்க. லோக்பால்ல இருக்கிற இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் கிட்ட பிரதமருக்கு எதிரா ஏதாவது ஒரு புகார் வந்தா கூட, அல்லது சீஃப் ஜஸ்டிஸ்க்கு எதிரா ஒரு புகார் வந்தாலும், எம்பி, அமைச்சர் அல்லது பியான் இப்படி யார் மேலேயாவது கரப்ஷன் கம்ப்ளைண்ட் வந்தா அவர் அந்த விஷயத்தை விசாரணை மட்டும்தான் செய்வார். அவர் ஆர்டர் கூட போட முடியாது. ஆனா அரசாங்கத்தில இருந்து கேட்ட விஷயம் என்னன்னா, இந்த பாடிய பார்த்தா, அதாவது அண்ணா ஹசாரே உருவாக்குற பாடி அரவிந்த் கெஜ்ரிவாலையே லோக்பால் ஆக்கிடுவாங்கங்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் எல்லாரையும் அதிகாரம் செய்யற மாதிரி தெரியும். நாம இதை எதிர்பார்க்க முடியாது. லோக்பால் ராஜா முன்னாடியோ அல்லது கல்மாடி முன்னாடி கை கட்டி நின்னு நீங்க வாங்கின லஞ்சத்தை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டா அவங்க சொல்ல போறது இல்லையே. அதுக்காக ரெய்டும் நடத்தணும், அரெஸ்டும் பண்ணணும். இப்ப சிபிஐ கிட்ட என்ன பவர் இருக்கோ அதே பவர்ஸ் தான் லோக்பாலுக்கும் கொடுக்கப்படுது. அதை விட எக்ஸ்ட்ரா பவர் கொடுக்கப்படவே இல்லைன்னு தான் சொல்லணும். அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? லோக்பால் கிட்ட அதிகாரம் இருக்குமா இருக்கா? லோக்பால்ங்கிறது ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மட்டும்தான். இந்த மல்டிபிள் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் இதுல மெர்ஜ் ஆகுது. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். காமன்வெல்த் கேம்ல ஸ்ட்ரீட் லைட்டிங் கேஸ்ல முதல்ல சிவிசி விசாரிச்சது, சிபிஐ விசாரிச்சது, சுங்லு கமிட்டி விசாரிச்சது, யாரும் ஜெயிலுக்கு போல. இப்படி பிராக்சர் மேனிடேட் கொடுத்து பல பாடிகளை உருவாக்கி ஒரு சிஸ்டத்தையே மாத்திட்டாங்க. அதனால யாருமே ஜெயிலுக்கு போக மாட்டாங்களே. விசாரணை மேல விசாரணை தான் நடக்கும். ஒரே கேஸ 3 ஏஜென்சிஸ் விசாரிக்கும் போது அப்போ கோர்ட்டுக்குள்ள போய் ஒருத்தர் கேஸ இன்னொருத்தர் உடைச்சிருவாங்க. நாங்க ஒரு சிங்கிள் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி உருவாக்குங்கன்னு நம்ம நாட்டுல நிறைய ஏஜென்சிஸ் ஏற்கனவே இருக்கு. சிபிஐ விசாரிச்சு நிறைய பேரை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்போ திஹார் ஜெயில கூட பெரிய பெரிய ஆளுங்களுக்கு இடமே இல்லை. விஜிலன்ஸ் கமிஷனர் இருக்கு, சிபிசி இருக்கு. அப்புறம் இதுக்கு எல்லாத்துக்கும் மேல எதுக்காக இன்னொரு பாடியை உருவாக்கணும்? இப்போ சில பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்கன்னா அது பிரஷர் கொடுத்ததுனால தான் போயிருக்காங்க. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் 62 வருஷமா
சிபிஐ என்கொயரி நடத்திருக்காங்க, விஜிலன்ஸ் கமிட்டி என்கொயரி நடத்திருக்காங்க. ஆனா எத்தனை அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போயிருக்காங்க, எத்தனை பெரிய ஆபீசர்ஸ் ஜெயிலுக்கு போயிருக்காங்க சொல்லுங்க? ஏன் தெரியுமா? சிபிஐயும் விஜிலன்ஸ் கமிட்டியும் எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அரசாங்கத்தோட பிரஷர் அவங்க மேல தான் இருக்கும். அமைதியா உட்காரு இல்ல வேலை போயிடுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இந்த சிபிஐயும் விஜிலன்ஸ் கமிட்டியும் இவ்ளோ பெரிய பெரிய குற்றங்கள் நடந்தும் ஒருத்தர் கூட ஜெயிலுக்கு போகல. அதனாலதான் அத கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருந்து எடுத்து லோக்பால் கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்கன்ற. கடைசியில தண்டனை கொடுக்கறது என்னமோ ஜட்ஜு தான். ஆனா என்கொயரி செய்ய போறது லோக்பால் மட்டும்தான், அரசாங்கம் கிடையாது. அரசாங்கத்துக்கிட்ட இருக்கிற பவரை இங்க கொண்டு வரணும். ஏன்னா அரசாங்கத்துக்கு பவர் கொடுத்தா எதுவும் செய்யாதே, அவங்களுக்கு தங்களோட லாபம் தான் முக்கியம். யாரு நமக்கு நல்ல ஆளுங்க, யாரு நமக்கு எதிரி, யார காப்பாத்தணும், யார வெளியில தள்ளணும்னு இப்படித்தானே நடந்துகிட்டு இருக்கு இந்த அரசாங்கம். இல்ல, நீங்க அரசாங்கத்தோட ரெக்கார்ட பாருங்க. அதாவது மகாராஷ்டிரால ஆதர் சொசைட்டியோட கேம்ப் நடக்கும்போது சீஃப் மினிஸ்டரை நீக்கிட்டாங்க. காமன்வெல்த் கேம்ஸ் கரப்ஷன் விஷயம் வெளியே வந்தப்போ சுரேஷ் கல்மாடியையும் நிறைய ஆபீசர்ஸையும் ஜெயில போட்டாங்க. 2G ஸ்கேம் வெளியில வந்தப்போ ராஜாவையும் அவ்வளோ பவர்ஃபுல்லான கருணாநிதியோட மக கனிமொழியையும் இப்படி நிறைய பேரை ஜெயில போட்டிருக்காங்க. இது எல்லாமே சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்ட் கேஸ். சுப்ரீம் கோர்ட் நேரடியா சிபிஐ மானிட்டர் பண்ணும்போது தான் இப்படி நடவடிக்கை நடக்குது. இன்னும் தண்டனை கிடைக்கல, இன்வெஸ்டிகேஷன் தான் போகுது. ஹாசன் அலியை அரெஸ்ட் பண்றதுக்கு 3 வருஷம் எடுத்துச்சு. ராஜாவை அரெஸ்ட் பண்ண 3 வருஷம் ஆச்சு. கல்மாடியை அரெஸ்ட் பண்ண 6 மாசம் ஆச்சு. அதுவும் என்கொயரிக்காக மட்டும்தான். இதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தண்டனை கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்க்கணும். அதை விட இன்னும் எத்தனை பேர் வெளியில சுத்துறாங்கன்னு தெரியாது. நான் அரசாங்கத்தோட இன்டென்ஷனை பத்தி தான் உங்ககிட்ட கேட்டேன். இந்த அரசு கரப்ஷனுக்கு எதிராக போராட நினைக்குதுன்னு உங்களுக்கு தோணலையா? இத்தனை பேரை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்காங்க. அரசாங்கத்துக்கு உண்மையிலே கரப்ஷனை ஒழிக்கணும்னு ஆசை இருந்தா இந்த நாட்டுக்கு இவ்வளவு பெரிய கடன் சுமை எதுக்கு வந்தது? ஏன் இவ்ளோ கரப்ஷன் அதிகமா இருக்கு? இன்னைக்கு இந்த நாட்டுல சாதாரண மக்கள் வாழ்றதே கஷ்டமா இருக்கே. கரப்ஷன் அந்த அளவு அதிகமா இருக்கு. சின்ன பசங்களுக்கு ஸ்கூல் அட்மிஷன் வாங்கணும்னா பணம் கொடுக்காம வேலை நடக்காது. ஒரு சர்டிபிகேட் வாங்கணும்னா லஞ்சம் இல்லாம வேலை நடக்காது. இது அரசாங்கத்துக்கு தெரியாதா? உண்மையிலேயே அரசாங்கம் கரப்ஷனை ஒழிக்கணும்னு நினைச்சிருந்தா அரசாங்கம் இதை எப்பவோ கட்டுப்படுத்தி இருக்கும். ஆனா அரசாங்கத்துக்கு கரப்ஷனை தடுக்கணுங்கிறது நோக்கம் இல்ல அப்படின்னு எனக்கு தோணுது. கரப்ஷனை ஒழிக்கணுங்கிற ஆசை இந்த அரசாங்கத்துக்கு இல்ல. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த ஊழல்வாதிகள்லாம் கீழ இருந்து மேலதிகாரிங்க வரைக்கும், அவங்கள பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள்ல இருந்து ஆபீசர் வரைக்கும் எல்லாம் கூட்டு சேர்ந்து தான் இருக்காங்க. இந்த கூட்டு சேர்க்கையால தான் ஊழல் அதிகமாகிட்டே போகுது. அதுக்கு அரசாங்கத்தோட ஆதாரமே இருக்கே. இது நம்ம ஆளுன்னு சொல்லி பாலிடிக்ஸ்ல காப்பாத்துவாங்க. இப்படி சொல்லி தான் இந்த ஊழல் அதிகமாயிட்டே போகுது. உண்மையிலேயே அவங்க மனசார நினைச்சிருந்தா ரொம்ப அதிகம்லாம் இல்ல, 62 வருஷமா நடக்காத விஷயம் 10 வருஷத்துல நினைச்சிருந்தா செஞ்சு முடிச்சிருக்கலாம். அரசாங்கம் உண்மையிலேயே மனசு வச்சிருந்தா. எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, லோக்பால் பில், இந்த சரியான லோக்பால் பில் வந்துட்டா 62 வருஷமா நடக்காதது 5 வருஷத்துல நீங்க பார்க்க முடியும். மக்களுக்கு உண்மையான சுதந்திர உணர்வு கிடைக்கும். மன்மோகன் சிங் நேர்மையானவர்னு நீங்களும் ஒத்துக்கிறீங்க. அவருடைய இன்டெகிரிட்டியை யாராலையும் சந்தேகப்படவே முடியாது. சோ அவரை விட நேர்மையானவர் இன்னும் யார் இருக்க முடியும்? நாங்களும் இந்த விஷயத்தை ஒத்துக்கிறோம். இந்த நாட்டுக்கு இப்படிப்பட்ட நேர்மையான பிரதமர் கிடைச்சது உண்மையிலேயே நாம செஞ்ச அதிர்ஷ்டம்தான். இத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா நேர்மையா இருந்தாலும் ரிமோட் கண்ட்ரோல் இருக்குல்ல, பாவம் அவர் என்ன பண்ணுவாரு? ஒரு நல்ல பிரதமர் இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு. அமைதியா உட்காரு, இல்லைன்னா பதவி போயிடும். பாவம், அவரால் என்ன பண்ண முடியும்? அப்போ லோக்பால் வந்தா அவங்க காதை திருக மாட்டாங்கன்னு என்ன கேரண்டி இருக்கு? லோக்பால் முழுக்க முழுக்க மக்களோட கண்ட்ரோல்ல இருக்கும். லோக்பால் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் மக்களுக்கு நெட்ல தெரியும். செலக்ஷனா இருந்தாலும் செயல்பாடா இருந்தாலும் முழு டிரான்ஸ்பரன்சி அதுல இருக்கும். இப்ப அரசாங்கத்தோட செயல்பாடுகளை பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி எங்க இருக்கு? எல்லாமே மறைமுகமா தான் நடக்குது.
டிரான்ஸ்பரன்சி அதிகமா வந்தாதான் கரப்ஷனுக்கு பிரேக் போட முடியும். இன்னைக்கு அரசாங்கத்துல நடக்கிற எல்லா விஷயமும் மறைமுகமா தான் நடக்குது. நாங்க ஒரே ஒரு விஷயம்தான் அரசாங்கத்துக்கு சொல்றோம். இது மக்களோட பணம். ஒரு பிச்சைக்காரன் கூட டாக்ஸ் கட்டுறான். அதாவது ஒரு சாதாரண பிச்சைக்காரன் அவன் குடிசையில வாங்குற சின்ன சின்ன பொருட்களுக்கு கூட டாக்ஸ் கட்டுறான். அதாவது இந்த டாக்ஸுக்கு சம்பந்தப்பட்ட பணமெல்லாம் மக்களோட பணம். அதாவது அந்த பணம் செலவாகும்போது எவ்வளவு செலவாகுதுன்னு மக்களுக்கு தெரியணும்ல. அதுல டிரான்ஸ்பரன்சி ஏன் இருக்கக்கூடாது? நம்ம பணம் எங்கெங்க செலவாகுது, எவ்வளவு செலவாகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆயிருச்சு. நெட்ல ஏதாவது தகவல் தேடினாலே உடனே மக்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். ஆனா அரசாங்கம் அதை செய்ய விரும்பல, எல்லாத்தையும் மறைச்சு செய்யணும்னு நினைக்குது. ஆனா அந்த மாதிரி லோக்பால்ல எதுவுமே நடக்காது. முழு டிரான்ஸ்பரன்சி இருக்கும், முழு கண்ட்ரோலும் மக்கள் கிட்ட தான் இருக்கும். அதாவது இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ அப்பாயிண்ட் பண்றதுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதுல அரசாங்கத்தோட நேரடி இன்வால்வ்மெண்ட் இல்ல. ஆனா கேஜி பாலகிருஷ்ணன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆனாரு, பைகேஸ் அப்ரவால் சீஃப் ஜஸ்டிஸ் ஆனாரு. இந்தியா சுப்ரீம் கோர்ட்டோட இந்த சீஃப் ஜஸ்டிஸ்கள் மேலையும் கரப்ஷன் அலிகேஷன்ஸ் வந்தது. குற்றச்சாட்டுகள் வருதுன்னா அதனால தான் நாங்க சொல்றோம். அதாவது என்னன்னா, இப்போ நீதித்துறையில கூட, அதாவது பல உயர் நீதிபதிகள் எவ்வளவு நேர்மையானவங்களா இருக்காங்க. கப்பாடியா ஆமா, ரொம்ப நேர்மையானவர். ஆனா நீதித்துறையில கூட சில பேர் இருக்காங்க, கரப்ஷன் பண்றாங்க. அதனால தான் நாங்க என்ன சொல்றோம்னா, நீதித்துறையும் லோக்பாலுக்கு கீழே வரணும். லோக்பால் யாருக்கும் தண்டனை கொடுக்காது. ஒரு சாதாரண குடிமகன் ஒரு ஜட்ஜிக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொண்டு வந்தா லோக்பால் கிட்ட, லோக்பால் அதை என்கொயரி பண்ணும். என்கொயரி மட்டும்தான் பண்ணும். என்கொயரி பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரிப்போர்ட்டை சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜிக்கு கொடுப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டு தான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும், லோக்பால் இல்ல. சுப்ரீம் கோர்ட்டு தான் தண்டனை தரும். இப்போ சிபிஐயும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் நமக்கு முன்னாடி நிறைய கரப்ஷன் கேசஸ விசாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த என்கொயரியில எந்த குறையும் தெரியல. அரசாங்கமும் நேரடியா இன்டர்ஃபியர் ஆகல. சுப்ரீம் கோர்ட்டும் மானிட்டர் பண்ணது. ஹை கோர்ட்ல கேசஸ் இருக்கு. பலர் ஜெயில்ல இருக்காங்க. மக்கள் கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும்னு நம்புறாங்க. இப்படி ஒரு சிஸ்டம் கரெக்டா நடந்துட்டு இருக்கும்போது நீங்க கொண்டு வர இந்த புது அமைப்பு எதுக்கு? இல்ல, நான் அதான் சொல்றேன், இந்த சிஸ்டம் இல்ல, இது வெறும் எக்ஸெப்ஷன் கேஸ் தான். சுப்ரீம் கோர்ட்டால எல்லா சிபிஐ கேஸையும் மானிட்டர் பண்ண முடியாது. அது ரொம்பவே கஷ்டம். அது அவங்க மேனிடேட்டும் இல்ல, அதுக்கு தேவையான முழு அமைப்பும் அவங்க கிட்ட இல்ல. இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா, சுப்ரீம் கோர்ட் சில கேசஸ் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு. அந்த வேக்யூமை நிரப்பதான் லோக்பால் வருது. லோக்பால் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடியா இருக்கும். அந்த இண்டிபெண்டன்ட் பாடி, அதுக்கு கீழே இருக்கிற சிஸ்டம்ஸ் அதெல்லாம் சரியா நடக்குதான்னு என்கொயரி பண்ணி உருவாக்குற லோக்பால பார்த்தா பிரதமரை விட பெரிய அதிகாரம் வாய்ந்ததுன்னு சொல்றீங்க. இல்ல, சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ விட மேல இருக்குமா? கப்பாடியா ரொம்ப நேர்மையானவர்னு நீங்க சொல்றீங்க. அவருக்கு மேல இன்னொருத்தரை உட்கார வைப்பீங்களா? இப்போ ஒரு ஜட்ஜுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் வந்தா டிஎஸ்பி லெவல் அதிகாரி தான் என்கொயரி நடத்துறாங்க. அந்த டிஎஸ்பி லெவல் ஆபீசர் என்கொயரி பண்றது பிஎஃப் ஸ்கேம்ல கூட அப்படிதான் நடந்தது. பிஎஃப் ஸ்கேம்ஸ் கேஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கேம்ல நடந்தது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு எதிராக என்கொயரி நடந்தது. அத டிஎஸ்பி லெவல் அதிகாரி தான் என்கொயரி பண்றாங்க. இந்த டிஎஸ்பி லெவல் ஆபீசர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை விட அதிகாரம் நிறைஞ்சவர் ஆயிட்டாரா? அவர் என்கொயரி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் கோர்ட்ல ஃபைல் பண்ணுவாங்க. யார் மேலயும் உட்கார போறதில்ல. ஆனா நாட்டுல தவறான புரிதலை பரப்புறாங்க. ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சர் எல்லார் மேலயும் உட்கார போகுதுன்னு. ஆனா அப்படி எதுவுமே கிடையாது. கம்ப்ளைண்ட் வந்தா என்கொயரி நடத்துவாங்க, அப்புறம் கோர்ட்டுக்கு கேஸ கொண்டு போவாங்க. வேற எதுவுமே கிடையாது. அண்ணா சார், நீங்க பிரதமரையும் லோக்பால் என்கொயரிக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்றீங்க. ஆனா பிரதமர் ரொம்ப பெரிய பதவியில இருக்கிறவரு. அவரு பெரிய கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டி வரும். சிலருக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். அதனால சில பேர் அவர் மேல கோவப்படுவாங்க, அதிருப்தியா இருப்பாங்க. ஆனா பிரதமர் பார்லிமெண்ட்டுக்கு தான் பதில் சொல்ல வேண்டியவர். அப்படி இருக்கும்போது அவரை வேற ஒரு அமைப்புக்கு பதில் சொல்ல வைக்கிறது, இன்னொருத்தர் அவரை என்கொயரி பண்றது, இது எந்த அளவுக்கு சரி? பார்லிமெண்ட்ல இருக்கிற பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறது இங்க இருக்கிற மக்கள் மட்டும்தான். ஓட்டர்ஸை விட அவங்களுக்கு பெரிய இடம் கிடையாது. இந்த நாட்டோட உண்மையான முதலாளி மக்கள் தான். இந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் எல்லாம் எலெக்ஷன் டைம்ல பிரச்சாரம் பண்ண வரும்போது என்ன சொல்றாங்க? மக்களே, நீங்க தான் ராஜா, எங்களுக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பு தாங்கன்றாங்க. ராஜான்னு தானே சொல்றாங்க, அப்படித்தானே சொல்லி கூப்பிடுறாங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, மக்கள் தாங்க தான் ராஜாங்கிறதே மறந்துட்டாங்க. அதுதான் உண்மை. அதனாலதான்
அடிமைகள்லாம் ராஜாவாயிட்டாங்க, ராஜாலாம் அடிமைகள் ஆயிட்டாங்க, தலைகீழ ஆயிடுச்சு. அதே மாதிரி எல்லா தான் இதுவும். பணத்தையும் ராஜா கொள்ளையடிச்சிட்டாரு. இன்னொரு தவறான புரிதலையும் பரப்புறாங்க. பிரதமர் மேல ஆன்டி கரப்ஷன்லாம் நடைமுறையில இல்லன்னு இப்பதான் கொண்டு வர போறதா சொல்றாங்க. இது முற்றிலும் தவறு. கடந்த 62 வருஷமாவே பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டுக்குள்ள பிரதமர் வந்துகிட்டே இருந்தாரு. வித்தியாசம் என்னன்னா, பிரதமரை என்கொயரி பண்றது சிபிஐ மட்டும்தான். ஆனா சிபிஐ பிரதமர் கண்ட்ரோல்ல தான் இருப்பாங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா, பிரதமரை என்கொயரி பண்ண வேண்டியது சிபிஐ லோக்பாலா இருக்கணுங்கிறது தான். சரி, நீங்க சொல்ற மாதிரியே அரசாங்க கட்டுப்பாட்டுல இல்லாத ஒரு லோக்பால் அமைப்பு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அது எல்லாரையும் என்கொயரி நடத்தி சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுக்கலாம். ஆனா அந்த லோக்பாலே தவறா மாறிட்டா என்ன பண்றது? ஒருவேளை லோக்பால்ல ஏதாவது தவறு நடந்தாலோ, லோக்பால கண்காணிக்க 5 பெரிய கமிட்டிஸ் இருக்கும். லோக்பால்ல வேலை செய்யறவங்க மேல கம்ப்ளைண்ட் வந்தா 1 மாசத்துல ஆக்ஷன் எடுத்து அவங்கள பதவியில இருந்து நீக்க முடியும். அவங்க மேல ஆக்ஷனும் எடுப்போம். அவங்கள பதவியில இருந்து தூக்கிடுவோம். அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே அதுல இருக்கு. அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சிவிசி உருவானப்போ அதோடைய தலைவரா ரொம்ப நேர்மையான ஒருத்தரை நியமிச்சாங்க. இப்போ சிவிசி வந்தாச்சு, சிபிஐல தவறு நடக்காதுன்னு சொன்னாங்க. அப்பாயின்மெண்ட்லயே எந்த கேஸ இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சிவிசிக்கு முடிவெடுக்கிற அதிகாரத்தை கொடுத்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சு? சிவிசியோட இயல்பே மாறிடுச்சு. அங்க தாமஸ் மாதிரி ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது லோக்பால்ல உருவாக்க போற 11 மெம்பர் கமிட்டிக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஆளுங்க வந்துட மாட்டாங்கன்னு என்ன கேரண்டி? கரப்ஷனை மறைக்கிறவங்களா இல்ல சிலரை காப்பாத்த மாட்டாங்கன்னு என்ன கேரண்டி? இதுல என்ன சொல்லிருக்குன்னா, யாரா இருந்தாலும் நேரடியா போய் சுப்ரீம் கோர்ட்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். சுப்ரீம் கோர்ட் 3 மாசத்துக்குள்ளார என்கொயரியை முடிக்கணும். என்கொயரியில ஏதாவது ஆதாரம் கிடைச்சா அந்த லோக்பால் மெம்பரை நீக்கிறதுக்கு ஆர்டர் கொடுக்கலாம். அதனால இந்த அமைப்போட இன்டெகிரிட்டிய பாதுகாக்க நிறைய ப்ரொவிஷன்ஸ் இதுல இருக்கு. இன்னும் நிறைய சஜஷன் இருந்தா அதையும் இதுல சேர்த்துக்கலாம். ஆனா நீங்க சொல்ற பல சஜஷன்ஸ பார்த்தா நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ஸ்ல வர்ற பல தகவல் படி அரசாங்கம் அதை ஏத்துக்க தயாரா இல்லைன்னு தோணுது. ஆமா, இப்போ அரசாங்கம் அதை மறுக்குது. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற அதிகாரம் போயிரும்ல. இந்த பாலிடிக்ஸ்ல இதுதான் பெரிய குறை. அதாவது பாத்தீங்கன்னா, மக்கள் அவங்களுக்கு சேவை செய்யறதுக்காக என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க. நான் அவங்களுக்கு சமூகத்துக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையே அவங்க மறந்துடுவாங்க. அதிகாரத்திலேருந்து பணம், பணத்திலேருந்து அதிகாரம், அதுக்காகத்தானே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இந்து இறந்துட்டா 4 பேரு தோள்ல தூக்கிட்டு போவாங்க. முஸ்லிம் யாராவது இறந்து போயிட்டா பிணத்தை மூடி அலங்கரிச்சு எடுத்துட்டு போவாங்க. கிறிஸ்டின் யாராவது இறந்துட்டா பெட்டியில வச்சு மூடி அவங்கள எடுத்துட்டு போவாங்க. ஆனா சில அரசியல்வாதிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சுடுகாட்டுக்கு போகும்போது கூட சேர்ல உக்காந்து தான் போகணும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் நாட்டோட நிலைமை இப்படி இருக்கு. அதே நம்ம நிலைமை இப்படி இருக்கு. நம்ம நாடு இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான். சேவை மனப்பான்மை இல்லாம போயிடுச்சு. பகத்சிங், சுகுதேவ், ராஜ்குரு மாதிரி எத்தனை பேரு லட்சக்கணக்கில் தியாகம் பண்ணாங்க. அவங்க எதுக்காக பண்ணாங்கங்கிறது கூட இங்க யாருக்கும் நீங்க சொல்ற ஞாபகம் இல்ல. ஃபார்மட்டை அரசாங்கம் ஏத்துக்க தயாரா இல்ல. சார், அரசாங்கம் எதையுமே ஏத்துக்க தயாரா இல்ல. நீங்க சிவிசி எக்ஸாம்பிள் சொன்னீங்கல்ல, த டெவில் லைஸ் அண்ட் டீடைல்ஸ். அரசாங்கம் பேருக்கு மட்டும் சிவிசிய அவங்க உருவாக்கிட்டாங்க, பேருக்கு மட்டும் சிபிஐ உருவாக்கிட்டாங்க. இப்ப மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, லோக்பால ஜோக்பாலா மாத்த போறேன்னு சொல்றாங்க. அதாவது இப்ப அரசாங்கம் என்ன மாதிரியான சட்டத்தை உருவாக்க போகுதுன்னா, அதுல பிரதமரும் இருக்க மாட்டாங்க, ஜுடிஷியரியும் இருக்க மாட்டாங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அதுக்குள்ள வரமாட்டாங்க, லோவர் ஆபீசர்ஸும் அதுக்குள்ள வரமாட்டாங்க. அதனால இதுக்குள்ள யாரு வருவாங்கன்னு நாங்க மீட்டிங்ல கேட்டோம். மக்கள் தான், வேற யாரு? அதுக்கு அரசாங்கம் சொல்றது 2500க்கு மேல இருக்கிற சீனியர் ஆபீசர் மட்டும்தான் விசாரிப்பாங்களா. இதனால கரப்ஷன் ஒழிய போறதில்ல. ஒரு சின்ன பில்டிங்குள்ளார ஆபீஸ திறந்து நாங்க லோக்பால உருவாக்கிட்டோம்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு இந்த மாதிரி ஜோக்பால்லாம் தேவையே கிடையாது, லோக்பால் தான் வேணும். அரவிந்த் அவர்கள் சொல்ற மாதிரி அரசாங்கம் இத ஒரு ஜோக்பாலா ஆக்கிட்டா, உண்மையான லோக்பால உருவாக்கலன்னா, அந்த அதிகாரத்தை கொடுக்கலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மக்களின் உரிமை போராட்டம், ஜனநாயகத்தை வலுப்படுத்தணும்னா மக்கள் இயக்கம் அவசியம். மக்களோட போராட்டத்தால தான் ஜனநாயகம் பலமாகும், நல்ல நேர்மையான ஜனநாயகம் உருவாகும். அப்படி இருந்தும் அரசாங்கம் அதை கேட்கலன்னா, அதை கேட்க வைக்கிற ஒரே வழி போராட்டம் தான். ஆனா வயலன்ஸ் கிடையாது, அஹிம்சா வழியில போராட்டம் நடத்தணும்.
மக்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. அந்த மாதிரி தான் போராட்டத்தை நடத்தணும். நாம தான் தியாகம் செய்யணும். அத பார்த்து மக்களோட மனசு உருகணும். அதுக்கு பேர் தான் சத்தியாகிரகம். அதுதான் எங்களுடைய பாதை. ஆனா நாங்க எப்பவும் அதே வழியில தான் போவோம். அதே வழியத்தான் கடைப்பிடிப்போம். ஒருவேளை அரசாங்கம் லோக்பால் பில்லை ஏத்துக்கலன்னா நாங்க மறுபடியும் ஜந்தர் மந்தர்ல உட்காந்து போராட்டம் நடத்துவோம். கண்டிப்பா போராட்டம் நடத்துவோம். ஆனா செக்ஷன் 144 போட்டுட்டாங்க. அங்க உட்கார்றது கூட அனுமதி தர மாட்டாங்க. உட்கார விடலன்னா ஜெயிலுக்கு போவோம். என்ன ஆகிட போகுது? காலையில மதியம் ராத்திரி சாப்பாடு அங்கேயும் கிடைக்குதுல்ல. அதாவது அமைதியான முறையில போராட்டம் நடத்தினாலும் அப்புறம் தர்ணா பண்ணாலும் போலீஸ் லத்தி சார்ஜ் நடத்துவாங்க, டேர் கேஸ் வீசுவாங்க. ராம்லீலா மைதானத்துல பாத்துருக்கோம். லத்தி அடி வாங்கவும் நாங்க தயாரா இருக்கோம். இந்த நாட்டுக்காக குண்டடி பட்டிருக்காங்க. நாங்க லத்தி அடி வாங்குறதுல என்ன இருக்கு? லட்சக்கணக்கான பேர் உயிர் தியாகம் பண்ணாங்களே. லத்தி அடிக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். இது 2வது சுதந்திர போராட்டம்னே சொல்லலாம். உண்மையான சுதந்திரம் கிடைக்கல. வெள்ளைக்காரங்க போயிட்டாங்க, கருப்பாளுங்க வந்திருக்காங்க, அவ்வளவுதான். அதனால இன்னொரு சுதந்திர போராட்டம் நாங்க நடத்த வேண்டியது இருக்கு. நீங்க 2வது சுதந்திர போராட்டம்னு சொல்றதுனால காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் கோவமா இருக்காங்க. அவங்க சொல்றாங்க இது சுதந்திர போராட்டம் இல்ல, ஒரு டிக்டேட்டரை உருவாக்குற முயற்சின்னு சொல்றாங்க. இத பத்தின நிறைய குற்றச்சாட்டுகளும் கேள்விகளும் என்கிட்ட இருக்கு. இப்ப நம்ம ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் ஆப்கி அதாலத்துல அண்ணா ஹசாரே மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது மக்கள் வழக்கின் அடுத்த சுற்று தொடரும். என்கிட்ட எதுவுமே இல்ல. நான் ஒரு கோயில்ல தான் தங்கியிருக்கேன். 8x10 அடி ரூமு, தூங்கறதுக்கு பாய் இருக்கு, சாப்பிட்றதுக்கு தட்டு இருக்கு. ஆனா 6 கேபினெட் மினிஸ்டரை தூக்கிட்டேன், கரப்ஷன் பண்ணவங்கள. நான் வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன். என்னால முடியும். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்மளுடைய விருந்தாளிகள் அண்ணா ஹசாரே மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால். ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் அண்ணா ஹசாரே மீது உள்ள குற்றச்சாட்டு, இவர் ஜனநாயகத்தை பலவீனப்படுத்துகிறார். அண்ணா சார், அரசாங்கத்தில் இருக்கிற பெரிய பெரிய அமைச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உங்க போராட்டத்தால ஜனநாயகம் பலவீனம் அடையுது, சட்டத்தை உருவாக்குற அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு, மக்கள் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளோட அதிகாரத்தை நீங்க எப்படி கையில் எடுக்க முடியும்னு கேக்குறாங்க. பார்லிமெண்ட்டை விட மக்கள் தான் அரசாங்கங்கிறத மறந்துட்டாங்க. மக்கள் தங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸா ட்ரஸ்டீஸை நம்பி இவங்களை தேர்ந்தெடுத்து இவங்களை அனுப்பி வைக்கிறாங்க. அதே மக்கள் தான் இப்படிப்பட்ட சட்டமும் வேணும்னு சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரி தான் அரசாங்கம் சட்டத்தை உருவாக்கணும். இது மக்களோட பிரஷர்னு எடுத்துக்கலாம். மக்களுக்கு அதை சொல்ற உரிமை இல்லையா? நீங்க பலவீனமான சட்டத்தை கொண்டு வந்து அதுல என்ன பயன் இருக்கு சொல்லுங்க? ஆங்கிலேயர்கள் காலத்துல இருந்த பல வீக்கான சட்டத்தினாலதான் கரப்ஷன் இன்னும் அதிகமாயிட்டே போகுது. இப்ப கரப்ஷன் அதிகமா இருக்கிறதால சட்டத்தை பத்தி யாருக்குமே கவலை இல்ல. சட்டம் ரொம்ப வீக்கா இருக்கு. அதனால மக்கள் பலமான சட்டம் வேணும்னு கேக்குறாங்க. அப்படி அமைக்கிறதால கரப்ஷனை ஓரளவு தடுக்க முடியும். இத அரசாங்கம் செஞ்சாகணும். அரசாங்கம் ஒண்ணும் முதலாளி இல்லையே. அரசாங்கம் சேவகர்கள். மக்களுக்கு மக்கள் சொல்றாங்க. மக்கள் தங்களுக்காக மட்டும் சொல்லல, இந்த நாட்டுக்காகத்தான் சொல்றாங்க. அத இந்த அரசாங்கம் புரிஞ்சுக்கணும். அண்ணா, அரசாங்கம் இன்னொரு விஷயமும் சொல்லுது. இப்படிதான் எல்லாரும் தங்களுடைய கோரிக்கைகளுக்காக ஜந்தர் மந்தர்ல உட்கார்ந்து உண்ணாவிரதம் இருப்பாங்க, தர்ணா பண்ணுவாங்க, எது வேணாலும் கேட்பாங்க. பிரஷர்ல அரசாங்கமும் ஒத்துக்குன்னு சொல்றாங்க. இது ஒரே ஒருத்தர் கேட்கிற டிமாண்ட் இல்ல. தனிப்பட்ட தேவைக்காக போராடுறதுக்கெல்லாம் வேற வழிகள்லாம் இருக்கு. இந்த நாட்டோட நலனுக்காக, சமூக நலனுக்காக மக்கள் கூட்டமா இது அவசியம்னு சொல்ற விஷயத்துக்காகத்தான் இந்த போராட்டம். அப்படிப்பட்ட கோரிக்கையை அரசாங்கம் சீரியஸா எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கலன்னா மக்கள் பாடம் கற்பிப்பாங்க. அது உண்மையிலேயே நடக்கும். என்கிட்ட எதுவுமே இல்ல. நான் ஒரு கோயில்ல தான் தங்கியிருக்கேன். 8x10 அடி ரூமு, தூங்கறதுக்கு பாய் இருக்கு, சாப்பிட்றதுக்கு தட்டு இருக்கு. ஆனா 6 கேபினெட் மினிஸ்டரை தூக்கிட்டேன், கரப்ஷன் பண்ணவங்கள. நான் வீட்டுக்கு அனுப்பியிருக்கேன். என்னால முடியும். அந்த வேலையை நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். சுதந்திரங்கிற பேர்ல இந்த மாதிரி ஊழல் செய்யறவங்களுக்கு மக்கள் பாடம் கற்பிக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு. நான் ஜெயந்தி நடராஜன் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன். இவங்க காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சனா இருக்காங்க. அதே மாதிரி ஜனார்தன் துவேதி, அப்புறம் பி. சிதம்பரம் மாதிரி
ஒரே விஷயத்தை தான் சொல்றாங்க. அதாவது அண்ணா ஹசாரே மாதிரியான ஆட்கள் மக்களுடைய அதாவது சக்தியை பயன்படுத்தி பிளாக்மெயில் பண்றாருன்னு குற்றம் சாட்டுறாங்க. அரசாங்கம் இத பிளாக்மெயில்னு சொன்னா இது மக்களோட உரிமை. இந்த உரிமையத்தான் அரசாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க. அரசாங்கம் இந்த பிளாக்மெயில்னு சொன்னா நாட்டுக்காக அந்த பிளாக்மெயிலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். நம்ம நாட்டுக்காக, நாட்டு நலனுக்காக நாங்க குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். நீங்க சட்டத்தை உருவாக்கணும்னு நினைச்சா ஏன் தேர்தல்ல நிக்க கூடாது? தேர்தல்ல போட்டியிடுங்க, பார்லிமெண்ட்டுக்கு போங்க, அங்க உட்கார்ந்து சட்டத்தை கொண்டு வாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல்ல நிக்கலாம், கிரண் பேடி நிக்கலாம், நீங்களும் தேர்தல்ல நிக்கலாம். இதை நான் ஒத்துக்கிறேன். நான் நாளைக்கு எலெக்ஷன்ல நின்னா என் டெபாசிட்டை கூட காப்பாற்ற முடியாது. டெபாசிட்டே பறிமுதல் ஆயிடும். இப்ப நிலைமை அப்படிதான் இருக்கு. நீங்க சொன்ன விஷயத்த நான் ஏத்துக்கிறேன். அவங்க சொல்றாங்கல்ல, செலவு பண்றதுக்கு 10 கோடி அளவு என்கிட்ட பணம் கிடையாது, என்கிட்ட பேங்க் பேலன்ஸ் இல்ல, அதனால என்னால தேர்தல்ல நிக்க முடியாது. இதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு விஷயத்த நான் உறுதியா நம்புறேன். மக்கள் சக்தி ஒன்னா சேர்ந்தா மக்கள் பிரதிநிதிகள் செய்ய முடியாததை மக்களே செய்ய முடியும். ஏன்னா அவங்க மக்கள் சேவகர்கள் தான். உங்களை அன்எலெக்டட் டிக்டேட்னு சொல்றாங்க. அவரால பாத்தீங்கன்னா தேர்தல்ல நிக்கவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. ஆனா சர்வாதிகாரி மாதிரி நடந்துக்கிறாருன்னு குற்றம் சாட்டுறாங்க. நான் சர்வாதிகாரி மாதிரி நடந்துக்கிறேன்னு அவங்க சொன்னா அது நான் அதே மாதிரியே சர்வாதிகாரியா இருந்துட்டு போறேன் நாட்டுக்காக, சமூகத்துக்காக. ஆனா என்னோட லைஃப், நான் என்னோட முழு லைஃபை இந்த நாட்டுக்காக அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கேன், சமூகத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில பேங்க் பேலன்ஸே வச்சதில்ல. என் வீட்டில் 3 சகோதரர்கள் இருக்காங்க. அவங்க பசங்களோட பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. கோடிக்கணக்கான திட்டங்கள் வச்சிருக்கேன், ஆனா என்கிட்ட பேங்க் பேலன்ஸ் கிடையாது. இந்த மாதிரி நிலைமையில என்ன சர்வாதிகாரின்னு சொன்னா நான் அந்த பேரை இந்த நாட்டுக்காக ஏத்துக்கிறேன். ஒருபோதும் நான் இதை கைவிட மாட்டேன். தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். நான் அப்படிதான் இருப்பேன். மக்கள் கூட்டத்தை சேர்த்து அது மூலமா பிரஷர் கொடுத்து அரசாங்கத்தை உங்களுக்கு வேண்டிய முடிவுகளை எடுக்க வைப்பீங்களா? அப்படி செஞ்சுதான் ஆகணும். சுதந்திரங்கிற பேர்ல தப்பா ஆட்சி நடத்துறவங்களை தடுக்கணும்னா மக்கள் சக்தியோட அழுத்தம் தேவை. அதுதான் ஒரே வழி. மக்கள் ஒன்னா சேர்ந்து குரல் கொடுத்தாதான் இந்த தவறான ஆட்சிக்கு நாம ஒரு பிரேக் போட முடியும். அதுதான் ஒரே வழி. மக்களின் அழுத்தம். ஒரே எண்ணம் கொண்ட மக்கள் ஒன்னு சேர்ந்து இந்த சக்தியை உருவாக்கணும். அதுல ஜனநாயகம் இன்னும் பலமாகும், உறுதியாகும், தூய்மையாகும். சாதாரண மக்களுக்கு நீதி கிடைக்கும். நான் இதைத்தான் நம்புறேன். எனக்கு இதுல எந்த தனிப்பட்ட லாபமும் இல்ல. எனக்காக நான் எதையும் கேட்கல. என் வாழ்க்கையவே நாட்டுக்காக, மக்களுக்காக அர்ப்பணிச்சிருக்கேன். நான் முடிவு பண்ணிட்டேன். कि दिल दिया है जान भी देंगे ये वतन तेरे लिए. என் நாட்டுக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன். இதைத்தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். என் நாட்டுக்காக என் உயிரையும் கொடுப்பேன். இதுதான் என்னோட முடிவு. அதுக்காக நான் லத்தி அடி வாங்கவும் தயாரா இருக்கேன், ஜெயிலுக்கு போகவும் தயாரா இருக்கேன், சாகவும் தயாரா இருக்கேன். இன்னொரு குற்றச்சாட்டும் இருக்கு. அதாவது உங்க பின்னாடி வர்றது ட்விட்டர் ஜெனரேஷன், எல்லாரும் ஃபேஸ்புக் ஜெனரேஷன், அப்புறம் இன்டர்நெட்டை பார்த்து படிக்கிற ஜெனரேஷன். ஆனா நாட்டோட சாதாரண மக்கள், கிராமத்துல இருக்கிறவங்க, அவங்க இந்த போராட்டத்துல சேரலங்கிறாங்க. நான் இப்பதான் 3 லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட சந்திப்பு நடத்தினேன். இளைஞர்களை விழிப்புணர்வு செய்றேன், இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு தரேன். என்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கை இளைஞர்கள். நான் எப்பவும் சொல்றது என்னன்னா, பகத்சிங், சுகுதேவ், ராஜ்குருவோட தியாகத்தை இளைஞர்கள் மறக்க கூடாது. அத மனசோட இணைச்சு வச்சுக்கணும். தூக்கிலிட போறாங்கன்னு தெரிஞ்சிருந்தும், அந்த தூக்கு கயிறை பார்த்தும், 2 நிமிஷத்துல தூக்குன்னு தெரிஞ்சிருந்தும் கொஞ்சம் கூட அசராம அவர்களுடைய குரல் எழுந்தது. इंकलाब जिंदाबाद, वंदे मातरम, भारत माता की जय. ஆங்கிலேயர்களை பார்த்து இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, அடுத்த ஜென்மத்திலயும் நாங்க தூக்கிலேற தயார்னு சொன்னாங்க. எதுக்காக? நம்ம நாட்டோட சுதந்திரத்துக்காக. லதா மங்கேஷ்கர் பாட்டு பாடியிருக்காங்கல்ல, ए मेरे वतन के लोगों, जरा आंख में भर लो पानी,
जो शहीद हुए उनकी जरा याद करो कुर्बानी, वो कुर्बानी की याद। அந்த தியாகத்தை நாம எப்பவும் மறக்காம மனசுல வச்சிருக்கணும். நான் அப்படிதான் வச்சிருக்கேன். என் முன்னாடி இருக்கிற இந்த இளைஞர்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு சுதந்திரத்தின் 2வது சுதந்திரத்துக்காக ஒவ்வொருத்தரும் முன்னாடி வர்றதை பார்க்கும்போது, போராட்டத்துக்காக இந்த 74 வயசுல இன்னும் 2 அடி முன்னாடி போகிறதுக்கு எனக்கு தெம்பு கிடைக்குது இந்த இளைஞர்களை பார்க்கறப்ப. இந்த அண்ணா சார், காங்கிரஸ் பொதுத் தலைவர் திக்விஜய் சிங் அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க முடிஞ்சது. அவர் சொல்லியிருக்காரு, அண்ணாவுக்கு இப்போ 74 வயசாயிடுச்சு, இனிமே அவர் உண்ணாவிரதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அரவிந்த் சார் மாதிரி இளம் வயசுக்காரர் தான் அப்படி பண்ணணுமா? நான் அதை பத்தி யோசிக்கிறேன். பப்ளிக்ல யாராவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? அண்ணாஜி, ஜந்தர் மந்தர்ல நீங்க கருப்பு ஆங்கிலேயர்களை வெளியேத்தணும்னு சொன்னீங்க. அந்த கருப்பு ஆங்கிலேயர்கள் எந்த நாட்டுக்காரங்க? வெளியேத்துறோம்னு சொல்லல. இல்ல, அப்படிதான் சொன்னீங்க. அதாவது இந்த அரசாங்கத்தை மட்டும் மாத்துறதால எதுவும் சரியாக போறது இல்ல. இந்த அரசாங்கத்துக்கு பிரஷர் கொடுத்து நல்ல வேலைகளை செய்ய வைக்கணும். இந்த அரசாங்கம் போயிட்டா அடுத்தது வேற யார் வருவாங்க? இவங்க கிராஜுவேட்னா அவங்க டாக்டரேட் ஆயிருப்பாங்களே, மாற்றம் வராது. மாத்துறதால எதுவும் நடக்காது. அவங்க கிட்ட தான் நம்ம வேலை வாங்கணும். நம்ம நாட்டுக்காக. ஆங்கிலேயன் வேற நாடு, அவனை வெளியில துரத்தி விட்டாச்சு. இவங்க நம்ம நாட்டை சேர்ந்தவங்க எங்க துரத்த முடியும்? அவங்க நம்ம ஆளுங்க தான். அண்ணா சார், 1968லயே காங்கிரஸ் இந்த லோக்பால் பில்ல கொண்டு வந்தாங்க. 14 அரசாங்கங்கள் மாறுச்சு, 12 பிரதமர்கள் மாறிட்டாங்க. ஆனா இந்த லோக்பால் பில் அப்படியே தான் நிக்குது. ஆனா காங்கிரஸ் இத பாஸ் பண்ணணும்னு முயற்சி பண்ணுது. ஆனா நீங்க ஏன் தடையா இருக்கீங்க? அரசாங்கத்தை ஏன் பிளாக்மெயில் பண்றீங்க? இதனால நாட்டோட பேரு தான் கெடுது. அரசாங்கம் செய்ய நினைக்கிறத, இந்த நாட்டோட அரசாங்கம் செய்ய நினைக்கிறத தயவு செஞ்சு செய்ய விடுங்க. இல்லனா உங்களுக்கு எதிராவே போராட்டம் நடக்கலாம். போராட்டம் நடக்கிறதுல தவறே இல்ல, நடக்கட்டும். போராட்டத்தை நடத்த வேண்டாம் யார் சொன்னாங்க? நாங்க யாருக்குமே தடையா இல்ல. காங்கிரஸ் ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், சிவசேனாவாகட்டும், எல்லாருமே நம்ம நாட்டு மக்கள் தானே. எங்களுக்கு தனிப்பட்ட பகை என்ன இருக்கு? எங்களுக்கு யார் மேலேயும் தனிப்பட்ட சண்டைலாம் கிடையாது. எங்களுடைய விருப்பம் என்னன்னா, முதல்ல அந்த சட்டம் வரட்டும், அப்பதான் எங்களுக்கு தெரிய அவர் வரும். என்ன சொல்றாருன்னா, முதல்ல அந்த சட்டம் வரட்டும், அதுல ஏதாவது குறை இருந்தா அதை சரி பண்ண வைங்கன்னு சொல்றாரு. நீங்க முழுசா டிராஃப்ட ஸ்டடி பண்ணி பாருங்க. அரசாங்கம் தயார் பண்ணிருக்கிற இந்த டிராஃப்ட் ரொம்பவே வீக்கா இருக்கு. அதனால கரப்ஷனுக்கு தடை ஏற்படாது. நாங்க சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். அந்த டிராஃப்ட பத்தி டிஸ்கஷன் நடக்குது. அரசாங்கம் ஜாயின்ட் கமிட்டி உருவாக்கி இருக்கு. அந்த ஜாயின்ட் கமிட்டியை உருவாக்கி 3 மாசமா மீட்டிங்கும் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் திடீர்னு இல்ல முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த ஜாயின்ட் கமிட்டியை எதுக்கு உருவாக்குனாங்க? தேவையில்லாம உங்க நேரமும் வீணாயிடுச்சுல்ல, எங்க நேரமும் தான் வீணாயிடுச்சு. பாருங்களேன், நாங்க செய்ய மாட்டோம்னு இந்த முன்னாடியே சொல்லிருக்கலாமே. இது கொஞ்சம் கூட சரியில்லை. உத்தரப்பிரதேஷ் முதலமைச்சர் மாயாவதி சொல்லியிருக்காங்க, நீங்க தவறான அரசாங்கத்தை நம்புறீங்க, அவங்க கூட பேச்சுவார்த்தையே நடத்தக்கூடாது, இந்த லோக்பால் பில் விஷயத்த நேரடியா மக்கள்கிட்ட கொண்டு போய் பார்லிமெண்ட்ல போராடணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கு அவங்களோட ஆலோசனை பத்தியும் யோசிக்கிறோம். அரசாங்கத்தோட 5 பிரதிநிதிகளும் குறைஞ்சது 20 லட்சம் ஓட்டர்ஸ ரெப்ரசன்டேட் பண்றாங்க. சிலருக்கு 5 லட்சம் 10 லட்சம் ஓட்டர்ஸ் இருக்காங்க. ஆனா சிவில் சொசைட்டில இருக்கிறவங்க, அதாவது கிராம தலைவர் எலெக்ஷன் கூட ஜெயிக்க முடியாதவங்க, அந்த 5 பேர் தேர்தல்ல நின்னவங்க இல்ல. ஆனா அவங்க தேர்தல்ல நின்னவங்கள சேலஞ்ச் பண்றாங்க. லட்சக்கணக்கான வாக்குகள் வாங்கிட்டு வந்தவங்களே இவங்க எதிர்த்து பேசுறாங்க. நம்மளோட மிகப்பெரிய தவறு என்னன்னா, நாம யார தேர்ந்தெடுக்கிறோமோ அவங்க நம்மளுடைய சேவகர்கள். நாம எதுக்காக தேர்ந்தெடுத்து அனுப்புறோம்னா, நம்ம பணத்தை சரியா பயன்படுத்தணும், நல்ல சட்டங்களை கொண்டு வரணும்னு தான். அதனாலதான் மக்களாகிய நாம அவங்கள தேர்ந்தெடுக்கிறோம். மக்கள் ஒருவேளை இந்த சட்டத்தை அமைக்கணும்னு சொன்னா அவங்க அதை செயல்படுத்தலன்னா அதுக்கப்புறம் வேற என்ன வழி இருக்கு? அதனால நீங்க ஒரு கட்சி ஆரம்பிங்க, தேர்தல்ல போட்டியிட்டு மக்கள் பிரதிநிதியா ஜெயிச்சு சட்டத்தை கொண்டு வாங்க. அப்போ நாங்க இதை ஒத்துக்கிறோம். சிவில் சொசைட்டிக்கு என்ன அர்த்தம்? சிவில் சொசைட்டில வெறும் 5 பேர் தான் இருக்க முடியுமா? பிரசாந்த் பூஷன், சசி பூஷன் மாதிரி சில லாயர்ஸ் மட்டும் இருந்தா போதுமா என்ன? அவங்க சொல்றாங்க, நீங்க ஏன் ஒரு கட்சி ஆரம்பிக்க கூடாது? அந்த
கட்சிய தேர்தல்ல நிறுத்துங்க, ஆட்சிக்கு வந்ததும் உங்களுக்கு வேண்டிய சட்டத்தை கொண்டு வரலாமேன்னு கேக்குறாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், நான் ஒரு கோயில்ல தங்கியிருக்கேன், 8க்கு 10 ரூம்ல தான் இருக்கேன்னு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு கட்சி ஆரம்பிக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சுலபம் இல்லை. ஆனா தவறான ஆட்சிக்கு எதிரா மக்கள் பிரஷர் குரூப் உருவாக்குற சக்தி ரொம்பவே பெருசு. அதாவது மக்களுக்கு ரொம்பவே சக்தி அதிகம். அதாவது மக்களோட பிரஷர் குரூப் உருவாக்குனா அதோட சக்தி அதிகமா இருக்கும். அதைத்தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதோட இன்னொரு விஷயமும் இருக்கு. இன்னொரு விஷயம் நான் என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னா, நல்ல திறமையான தைரியமான இளைஞர்கள் அவங்கள தான் நான் தேர்தல்ல நிக்க சொல்றேன். முதல்ல கேரக்டரை உருவாக்கணும். தூய நடத்தை, தூய சிந்தனை, கலங்கமில்லாத வாழ்க்கை, தியாகம், அவமானத்தை தாங்கிக்கிற சக்தியை உருவாக்கணும். அதே போல சமூகத்துக்காக விளக்கு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா தேர்தல்ல நிக்கலாம். அப்படி நிக்கிறவங்களுக்கு பிரச்சாரம் பண்ண நான் கூட வருவேன். எந்த தனி கட்சியும் தேவையில்லை. பார்லிமெண்ட்டுக்குள்ள தூய்மையான குணமுள்ளவங்க கண்டிப்பா போயே ஆகணும். அதுதான் முக்கியம். நல்ல குணமுள்ளவங்க. என்னோட கேள்வி என்னன்னா, உங்களுக்கு அரசியல்ல வாய்ப்பு கிடைச்சா அதை நீங்க முழுசா ஏத்துப்பீங்களா இல்ல மறுத்துருவீங்களா? ஒருவேளை உங்களை பிரதமர் ஆக்கணும்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? இந்த சேத்துக்குள்ளார இறங்கி அதை என் மேல இறைச்சிக்க நான் தயாரா இல்லை. அதோட அதே மாதிரி எனக்கு பல வாய்ப்புகள் வந்தது. எம்எல்ஏக்கு, எம்பிக்குன்னு பல வாய்ப்புகள் வந்தது. நான் அந்த சேத்துக்குள்ள வர விரும்பலன்னு சொல்லிட்டேன். இப்போ நிறைய தவறான கேள்விகள் எழும்புது. ஒரு சாதாரண மனுஷன் கரப்ஷனுக்கு எதிரா குரல் கொடுக்கணும்னா முதல்ல எலெக்ஷன்ல ஜெயிச்சிட்டு வரணும்னு சொல்றாங்க. இதுதான் ஜனநாயகமா? இத ஒரு கரப்டான ஆளுங்க ஒரு தப்பான டிபேட்டை ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க கரப்ஷனுக்கு எதிராக செயல்படணும்னா முதல்ல ஜெயிச்சிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. நம்மளோட டாக்ஸ், நான் டாக்ஸ் கட்டுறேன், இவரு டாக்ஸ் கட்டுறாரு, அந்த டாக்ஸ் பணத்தை அவங்க திருடுறாங்க. எங்களுக்கு எதிராக பேசணும்னா முதல்ல ஜெயிச்சிட்டு வான்னு சொல்றாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? அதாவது நாங்க எதிர்த்து குரல் கொடுக்க விரும்புறோம், அதுதான் எதிர்பார்க்கிறோம். நாங்க தேர்தல் போக விரும்பல. நாங்களும் சாதாரண மனிதர்கள் மாதிரி இருக்க விரும்புறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? ஒருவேளை நான் மினிஸ்டரா இருந்தா ரைட் டு இன்ஃபர்மேஷன் மாதிரி ஒரு சட்டத்தை என்னால கொண்டு வர முடியும். இன்னைக்கு நான் வெளியில இருக்கிறதால தொடர்ந்து 10 வருஷமா அதுக்காக நான் போராட முடியுது. ஒன்னு சாதிக்கணும் இல்ல போராடணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அரசாங்கமே பிரசிடென்ட் கிட்ட சைன் வாங்கி இந்த சட்டத்தை கொண்டு வர நிலைமை ஏற்பட்டுச்சு. அரசியலுக்கு உள்ள இல்லாம வெளியில இருந்தாதான் இதெல்லாம் செய்ய முடியும். காங்கிரஸ் கட்சியுடைய மீடியா இன்சார்ஜ் ஜனார்தன் துவேதி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜனநாயகத்துக்கு ஒரு நடைமுறை இருக்கு, மக்களுடைய விருப்பத்தை தெரிஞ்சுக்க ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ப்ராசஸ் இருக்கு, அத பார்லிமெண்ட்டும் சட்டமன்றமும் ரெப்ரசன்ட் பண்ணுது. அதனால சட்டம் உருவாக்குற விஷயத்துல பார்லிமெண்டோட சுப்ரீமசிய கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்றாரு. அப்படி சொன்னா இது ஜனநாயகத்தோட கழுத்தா இருக்கிற மாதிரி ஆயிடுமே. ஐயா, நீங்க சொல்றதும் சரிதான். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க பார்லிமெண்டரி டெமோக்ரஸிய பத்தி பேசுறீங்க. அதாவது பார்லிமெண்ட்ல இந்த 62 வருஷத்துல யாருமே ஒரு விஷயத்த முழுமையா ஒதுக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது டெல்லி பார்லிமெண்ட்டை விடவும் சட்டமன்றங்களை விடவும் மேலானது கிராமத்து சட்டசபை. ஏன்னா கிராம சபையை யாரும் சட்டம் எழுதி உருவாக்கல. இந்த பார்லிமெண்ட்டும் அசம்பிளியும் மக்களால தான் உருவாச்சு. இவங்க தான் எம்எல்ஏ எம்பிக்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால தான் இந்த 2 சபைகளும் உருவாச்சு. ஆனா மக்களோட சபை தான் ரொம்ப பெருசு. ஆனா யாரும் இத பத்தி பேசுறதே கிடையாது. நான் கேக்குறது ஒரே ஒரு விஷயம்தான். பார்லிமெண்ட்ல தப்பு நடந்தா இந்த நாட்டோட மக்களுக்கு அதுக்கு எதிராக குரல் கொடுக்க உரிமை இருக்கணுமா கூடாதா? அதே மாதிரி லோக்பால்ல தப்பு நடந்தா அதுக்கு எதிராகவும் குரல் கொடுப்போம். லோக்பால் தப்பு செஞ்சா அதை கேள்வி கேட்க மாட்டோம்னு எப்படி நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு எதிராகவும் குரல் கொடுப்போம். நான் என்ன சொல்ல வரேன்னா, பார்லிமெண்ட் தான் சுப்ரீம், பார்லிமெண்ட் தான் சுப்ரீம்னு ஒரு கதையை கட்டி விடுறாங்க. அது சுப்ரீம் கிடையாது.
அண்ணா சார், குற்றச்சாட்டுகளும் கேள்விகளும் நிறைய இருக்கு. ஆனா இப்போ ஒரு பிரேக் எடுக்கணும். இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் அண்ணா ஹசாரே மற்றும் கெஜ்ரிவாலிடம் நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. ஆப்கி அதாலத்தின் அடுத்த சுற்று பிரேக் அப்புறம் தொடரும். ஆனா ஒண்ணு யோசிச்சு பாருங்க, காங்கிரஸ் கட்சிக்காரங்க ராத்திரி எழுதி கொடுத்திருந்தாலும் குறைஞ்சது காலையில வரைக்குமாவது காத்திருக்கணும்ல. அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம்? அப்படி என்ன அவசரம்னு கேக்குறேன். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்மளோட விருந்தாளி அண்ணா ஹசாரே மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால். ஆப்கி அதாலத்துல நாம இன்னைக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் லோக்பால் பில் மீது. ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் அண்ணா ஹசாரே மீது உள்ள குற்றச்சாட்டு. இவருடைய போராட்டம் சமூக பிரச்சனைகளுக்கும் அப்பாற்பட்டுள்ளது. அண்ணா சார், கபில் சிபிலோட ஸ்டேட்மெண்ட்டை நான் படிச்சேன். அவர் சொல்லியிருக்காரு, லோக்பால் ஒருவேளை வந்தா கூட என்ன ஆயிட போகுது? குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்குமா? ஏழைகளுக்கு ஹாஸ்பிட்டல்ல இடம் கிடைக்குமா? அப்புறம் சாப்பாட 2 நேரம் சாப்பாடு கிடைக்குமா? ஒருவேளை கபில் சிபிலுக்கு அப்படி தோணுதுன்னா டிராஃப்டிங் கமிட்டிக்கு எதுக்கு வந்தாரு? சும்மா டைம் பாஸ் பண்ணவா? அப்பவே சொல்லிருக்கலாம்ல லோக்பால்னால எந்த பயனும் இல்லைன்னு, என்னால வர முடியாதுன்னு. தேவையில்லாம 3 மாசம் எதுக்கு டிஸ்கஷன்ல கலந்துகிட்டாரு? ஆனா அவர் சொல்ற விஷயம் சரிதானே. தண்ணீர், மின்சாரம், சாலை மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஒருவேளை லோக்பால் உருவானாலும் என்ன மாறும்? ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு ஸ்கூல் பையன் அப்ளிகேஷன் எடுத்துட்டு போறான். அந்த அப்ளிகேஷனை ஆஃபீஸில் கொடுக்குறான். அதை கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்ல இருந்து அவனுக்கு எஸ்எம்எஸ்ல நம்பர் வரும். அவன் வீட்டில் இருந்துகிட்டே பார்க்கலாம் அவனோட வேலை எவ்வளோ தூரம் போயிட்டு இருக்குன்னு. அவன் வந்து சுத்த வேண்டிய அவசியமே இருக்காது. ஆஃபீஸ்க்கு அடிக்கடி வர தேவையில்ல. இது லோக்பால்ல நடக்கும். இந்த டெக்னாலஜி மூலமா மாற்றம் ஏற்படும் சாமானிய மனுஷனுக்கு. ஒரு சாமானிய மனுஷனோட தேவைகளை பத்தி பேசுறோம். சாதாரண மக்களோட வாழ்க்கையில இருக்கிற ஊழலை பத்தி நாங்க பேசுறோம். அதை அரசாங்கம் ஏத்துக்கல. ஒரு சாதாரண மனுஷனோட வீட்டுக்கு முன்னாடி சாலை போடுறதுல இருந்து தண்ணீர், மின்சாரம் வரைக்கும் எங்கெல்லாம் ஊழல் இருக்கோ அத பத்தின கம்ப்ளைண்ட லோக்பால் அல்லது லோக் ஆயுக்ல குடுக்கலாம். அதுக்கு என்கொயரி நடக்கும். தவறு செஞ்ச ஆபீசர்ஸ்க்கும் அரசியல்வாதிக்கும் பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். அப்படி தண்டனை கிடைச்சா கீழே இருக்க அதிகாரிகளுக்கு பயம் ஏற்படும். தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்கும்ன்ற பயம் அவங்களுக்குள்ள உருவாகும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒருவேளை உங்ககிட்ட லஞ்சம் கேட்டா, ஒருவேளை உங்களுக்கு ரேஷன் கார்டோ பாஸ்போர்ட் எடுக்கவோ இல்ல வேற ஏதாவது வேலையா போனீங்கன்னா உங்ககிட்ட லஞ்சம் கேட்பாங்க. உங்ககிட்ட சாட்சி இருக்கான்னு கேட்பாங்க. சாட்சி இல்லாம என்கொயரி நடத்த முடியாது. சாட்சி என்ன இருக்கும்? நம்ம கிட்ட எதுவும் இருக்காதே. அதனால இந்த டிராஃப்ட்ல ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வந்திருக்கோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒரு சிட்டிசன் சார்ட்டர் வெளியிடணும். அதுல எந்த ஆபீசர் எத்தனை நாளுக்குள்ள வேலையை முடிக்கணும்னு எழுதியிருக்கும். ஒருவேளை சொன்ன நேரத்துக்குள்ள அவர் அந்த வேலையை முடிக்கலன்னா லோக்பால்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவங்களுடைய சேலரி கட் ஆகும். ஊழல் தன்னால தெரிஞ்சிடும். நீங்க எதுவும் சொல்ல தேவையில்ல, தானாவே தெரிஞ்சிடும். லஞ்சம் கிடைக்கல, அதனால வேலை செய்யலன்னு அது நேரடியாவே கரப்ஷன்ல எடுத்துக்கப்படும். இதுதான் சாதாரண மக்களுக்கான மாற்றம். ஆனா இது அரசாங்கம் ஒருபோதும் ஏத்துக்கவே இல்லை. ஒருவேளை லோக்பால் பில் நீங்க விரும்புற மாதிரியே உருவாயிட்டா, அப்படி ஒரு கமிட்டி உருவானா இந்த நாட்டில இருந்து முழுசா ஊழல் அழிஞ்சிடுமா? நாங்க அப்படி சொல்லல. நாங்க சொல்றது அரசாங்கம் அப்புறம் சிவில் சொசைட்டி ரெண்டும் சேர்ந்து ஒரு டிராஃப்ட தயாரிச்சு ஒரு நல்ல சட்டத்தை கொண்டு வரணும். அதே மாதிரி லோக்பால் வர்றதுனால 100% ஊழல் அழிஞ்சிரும்னு என்னால கூட உறுதியா சொல்ல முடியாது. ஆனா குறைஞ்சது 60லேருந்து 65% ஊழல் தடுக்கப்படும். ஏழை மக்களுக்கு கிடைக்காத நீதி அவங்களுக்கு கிடைக்காது. சேர்ந்து லோக்பால் பில் உருவாக்குற அமைச்சர்களையே பிரஸ் மீட்ல ஏமாத்துக்காரர்கள்னு சொல்லிட்டீங்க. கமிட்டி உருவானப்போ லோக்பால் பில்ல பத்தி எல்லாருக்கிட்டையும் கருத்துக்களை வாங்கப்பட்டுச்சு. சட்டம் உருவாக்குறத பத்தி யோசிச்சாங்க. சட்டம் உருவாக்குறத பத்தி அவங்க ஒரு டிஸ்கஷனை உருவாக்க ஆரம்பிச்சதும் அப்புறம் அதுக்கு அப்புறமா அவங்க எங்க சிவில் சொசைட்டி மெம்பர்ஸ் மேலேயே குற்றச்சாட்டுகளை சுமத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பிரசாந்த் பூஷன், சாந்தி பூஷன் பொய்யான குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. ஏன்? சிவில் சொசைட்டி ஆளுங்க ஓடி போகணும்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி. அதுக்கப்புறம் எங்களோட ஹெக்டே சார், ஜஸ்டிஸ் ஹெக்டே ஹெக்டே அவர் மேல குற்றம் சுமத்தினாங்க. அவரையும் ஃப்ரஸ்ட்ரேட் ஆக்கணும்னு அவரும் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டாரு. என்னால முடியல, நான் இதை விட்டுறேன்னு சொன்னாரு. நான் அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். எதுக்கு விடணும்?
நான் சொன்னேன் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கோம். நான் அவர்கிட்ட சொன்னேன், எந்த மரத்துல பழங்கள் இருக்கோ அந்த மரத்தை தான் கல்லால அடிப்பாங்க. பழமே இல்லாத மரத்துல யாரு கல்ல தூக்கி அடிப்பாங்க? அப்புறம் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. கேக்குதா? அப்புறம் கெஜ்ரிவால் என் மேல குற்றம் சுமத்த ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கன்னு நிறைய ஆபீசர்ஸ் அனுப்புனாங்க. என்கொயரி பண்றதுக்காக என் கிராமத்துக்கு போனாங்க. அண்ணாவோட ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்னு தேட. வாழ்க்கையில சொத்தே சேர்க்காத ஒருத்தங்கிட்ட உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நான் எதனால அப்படி சொன்னேன்னா, அவங்களோட நடவடிக்கைகள்லாம் அப்படி இருக்கு. அதனாலதான் நான் ஏமாத்துக்காரங்கன்னு அவங்கள நான் சொன்னேன். இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு, உங்க ட்ரஸ்ட இன்கம் டாக்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாம். நான் அதுக்கு தயாரா இருக்கேன். எனக்கு இது ஒன்றும் முதல் இன்வெஸ்டிகேஷன் இல்ல. எங்க போராட்டத்தால மகாராஷ்டிராவில் 2 அரசாங்கங்கள் விழுந்திருக்கு. 2 அரசாங்கம் விழுந்துருச்சு. அப்புறம் என்ன நடந்ததுன்னா, 6 மந்திரிங்க போயிட்டாங்க. 400 ஆபீசர் மேல நடவடிக்கை எடுத்தது. அப்புறம் என் மேல என்கொயரி ஆரம்பிச்சாங்க. அந்த என்கொயரி பண்ணும்போது அப்போ பால் தாக்கரே இருந்தாரு. முதல்ல அவரு அண்ணா ப்ராப்பர்ட்டியை செக் பண்ணுங்கன்னாரு. பண்ணுங்க, அது போல உங்களுதையும் செக் பண்ணுங்க. எங்கிருந்து வந்தது இவ்வளவு பணம்? ஒரு வழியா என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டாங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எதுவுமே கிடைக்கல. கடைசியில சீஃப் மினிஸ்டருக்கு எழுதி கொடுக்க வேண்டிய நிலைமை. எழுதி கொடுக்க வேண்டியதா போச்சு, அண்ணா கிட்ட எதுவுமே கிடைக்கலன்னு. இது ஒன்றும் முதல் தடவை இல்ல, ஏற்கனவே பலமுறை நடந்துகிட்டு தான் இருக்கு. கையில எதுவுமே இல்லாதவங்க கிட்ட உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அண்ணாஜி சொன்ன மாதிரி அரசாங்கம் லோக்பால் பில்ல கொண்டு வரலனா ஆகஸ்ட் 16 இருந்து மறுபடியும் உண்ணாவிரதம் இருக்குன்னு சொல்றீங்க. அரசாங்கம் எப்படி நடக்கும்னு நாங்களும் அதை பார்த்திருக்கோம். அதாவது போராட்டம் பண்றவங்களை எப்படி நடத்தும்னு. சமூகத்துக்கும் நாட்டுக்கும் நல்லது நடக்கும்னா நம்ம இதுக்கு தயாரா தானே இருக்கணும். பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? இல்ல, இந்த விஷயத்துல எனக்கு என்ன தோணுதுன்னா, பாபா ராம்தேவுக்கு ராம்லீலா மைதானத்துல அன்னைக்கு ராத்திரி நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா அங்க வன்முறை இல்லாம அமைதியா எல்லாரும் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அரசாங்கத்துக்கு ஒரு தைரியம் வந்த மாதிரி இருந்தது. யாராவது போராட்டம் பண்ணா அவங்கள அடக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால இப்ப ரொம்ப முக்கியமா தேவையானது என்னன்னா, இளைஞர்கள் முன்னாடி வரணும். அவங்க அமைதியான முறையில எந்த ஒரு வன்முறையும் இல்லாம தைரியமா முன்வந்து அவங்க மேல லத்தியடி விழுந்தாலும் ரத்தம் சிந்தினாலும் கைய திருப்பி உயர்த்தக்கூடாது. ஒருவேளை பாபா ராம்தேவ் போராட்டத்தை நிறுத்தலன்னு சொல்லி எழுதி கொடுத்திருந்தா அப்போ கவர்மெண்ட் அப்படி செஞ்சிருக்காது. அதுக்கு கவர்மெண்ட் மட்டும் காரணம் இல்ல, பாபா ராம்தேவும் இதுக்கு பொறுப்பாளி. இல்ல, அந்த விஷயத்துக்குள்ள நாங்க போக விரும்பல. ஒரு நிமிஷம் இருங்க. உங்க பக்கத்துல இருக்கிறவங்க ஏதோ சொல்ல விரும்புறாங்க. நான் ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் தான். நான் பாலிடிக்ஸ்லயும் இல்ல, எதுலயும் இல்ல. எனக்கு ஒரு விஷயம் புரியல. எந்த ஒரு காங்கிரஸ் கட்சியும் ராத்திரி எழுதி கொடுத்திருந்தாலும் குறைஞ்சது காலையில வரைக்கும் காத்து இருக்கணும் இல்லையா? அதான் நியாயம். அதுக்குள்ள என்ன அவசரம்? ராத்திரி 6ஆம் தேதி எழுதி கொடுத்திருக்காங்க. ராத்திரி 12 மணிக்கு லத்தி சார்ஜ் பண்ண சொல்லி யார் சொன்னாங்க? எனக்கு அதுதான் புரியல. தூங்கிட்டு இருக்க மக்களை எப்படி தாக்கலாம்? நானும் ஆங்கிலேயர் காலத்தை பாத்திருக்கேன். எனக்கும் 75 வயசு ஆகுது. நானும் சுதந்திர போராட்டத்தை பாத்திருக்கேன். அந்த சுதந்திர போராட்டத்துல நானும் இருந்தேன். என் கூட என் அப்பாவும் இருந்தாரு. என் வீட்டுல எல்லாரும் இருந்தாங்க. ஆனா தூங்குறவங்க மேல லத்தி சார்ஜ் ஆங்கிலேயர் கூட எப்பயுமே பண்ணது இல்ல. இந்த 62 வருஷமா காங்கிரஸ் கட்சி அப்படி என்னதான் சாதிச்சிட்டாங்க? அது சரிதான். நானும் அப்போதைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேன். ராத்திரியில தூங்குறவங்க மேல, தூங்கிக்கிட்டு இருக்கிற பெண்கள் குழந்தைகள் அவங்க மேல லத்தி சார்ஜ் நடத்துறது ஜனநாயகத்தோட கழுத்தை நெரிக்கிற செயல். அது ஜனநாயகத்தோட கழுத்தை நெரிக்கிற செயல். அவர் என்ன சொல்லியிருக்காரு? இல்ல, என் மேல இப்படி நடந்திருந்தா அடிங்கன்னு தான் நான் சொல்லியிருப்பேன். உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அடி நான் ஏத்துக்கிறேன். அடி வாங்கிட்டே தான் இருப்பேன். வேற என்ன பண்ண முடியும்? நாட்டோட நல்லதுக்கு தானே செய்யறோம். அண்ணா சார், இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமும் இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு. ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம வழக்க நடத்திட்டு இருக்கோம் அண்ணா ஹசாரே மற்றும் கெஜ்ரிவால் மீது. இன்னைக்கு நாம லோக்பாலை பத்தி பேசிட்டு இருக்கோம். பிரேக் அப்புறம் அடுத்த குற்றச்சாட்டு. இந்த இளைஞர்களுக்கு லோக்பாலும் புரியாது, ஜனநாயகமும் தெரியாது. அவங்களுக்கு ஒரு ஸ்லோகம் மட்டும்தான் தெரியும். ठंडा कूल कूल अन्ना हजारे वंडरफुल.
வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நம்மளுடைய விருந்தாளிகள் அண்ணா ஹசாரே மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால். ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கி அதாலத்தில் அண்ணா ஹசாரே மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் வேறொருவரின் தூண்டுதலால் செயல்படுகிறார். அண்ணா சார், சில பேர் சொன்னாங்க நீங்க தனியா உண்ணாவிரதம் இருக்க போறதில்ல, யாரோ உங்களை தூண்டி விடுறாங்க, யாரோ உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க, அரசாங்கத்துக்கு எதிராக நிறுத்தியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது முற்றிலும் தவறு. என்னுடைய இந்த முடி வெயிலால வெள்ளையாகல, அனுபவத்தால வெள்ளையாயிருக்கு. இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசான போராட்டம் கிடையாது. இந்த மாதிரி நான் என்னோட வாழ்க்கையில 10-11 உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருக்கேன். சமூக நலனுக்காக 13 நாள் வரைக்கும் நான் உண்ணாவிரதம் இருந்திருக்கேன், நாட்டு நலனுக்காக. அதாவது திக்விஜய் சிங் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இந்த போராட்டத்தை RSS தான் ரிமோட் கண்ட்ரோல்ல நடத்துதுன்னு சொல்றாங்க. இது ரொம்ப கேலிக்குரிய விஷயம். நான் என் வாழ்க்கையில எந்த கட்சிக்கும் எந்த அமைப்புக்கும் நெருக்கமா இருந்ததில்லை. அவர் சொல்ற இந்த RSS, BJP இதெல்லாம் முற்றிலும் கிடையாது இப்படி ஒரு குற்றச்சாட்டு. அதனாலதான் சோனியாஜிக்கு நான் லெட்டர் எழுதினேன். இவ்வளவு உயர்ந்த பதவியில இருக்கிறவங்க இப்படி பேசுறாங்கன்னா அவங்க மேல நம்ம எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருக்கோம். அவ்வளவு உயர்ந்த பதவியில இருக்கவங்க பொய் சொல்றாங்கன்னா இந்த நாட்டோட எதிர்காலம் என்ன ஆகும்? பொய் சொல்றாங்க. அவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க பொய் சொல்ல ஆரம்பிச்சா இந்த நாட்டோட நிலைமை என்ன ஆகிறது? அதான் லெட்டர் எழுதினேன். அப்படிப்பட்ட ஆளுங்களை என்ன செய்ய முடியும்? எதுவுமே செய்ய முடியாது. அதனாலதான் நான் நிறைய பேர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன். இந்த பொய் சொல்றவங்களோட மூளைக்கு ஏதோ பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, அவங்கள மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேருங்கன்னு சொன்னேன். அதாவது மென்டல் ஹாஸ்பிட்டல். அதை தவிர வேற என்ன பண்ண முடியும்? அண்ணா சார், நீங்க சோனியா காந்தியோட பேர் சொன்னீங்க, அவங்களுக்கு லெட்டர் எழுதியிருக்கீங்க. இதுக்கு முன்னாடியும் லெட்டர் எழுதியிருக்கீங்க. அவங்க உங்களோட மூவ்மெண்ட்டுக்கும் லோக்பாலுக்கும் சப்போர்ட் தானே பண்ணாங்க. சோனியா காந்தி சொன்னதுனால தான் இந்த கமிட்டியே உருவாச்சுன்னு நாங்க கேள்விப்பட்டோம். அதுதான் எனக்கும் ஒரு நம்பிக்கையா இருந்தது. சோனியா காந்தியும் அப்புறம் மன்மோகன் சிங் அவர்களும் நாங்க லோக்பால் பில்ல கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. ஆனா நடுவுல என்ன நடந்துச்சுன்னே எனக்கு ஒன்றும் புரியல. திடீர்னு எல்லாம் மாறிடுச்சு. அப்படி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அப்படி என்ன மாயம் நடந்துச்சோ ஒன்னும் புரியல. நல்லா லோக்பால கொண்டு வரலான்னு தான் 2 பேரும் சொன்னாங்க. நான் நல்ல சட்டத்தை உருவாக்கும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு முழுசாவே மாறிட்டாங்க. சோனியாஜியோட ஒரு நேஷனல் அட்வைசரி கமிட்டியோட உறுப்பினர் இருக்காரு, ஹர்ஷ் மந்தர். நான் அவருடைய ஆர்டிக்கலை படிச்சேன். நான் ஜந்தர் மந்தர்ல அண்ணாவோட போய் ஏன் உட்காரலன்னு எழுதியிருந்தாரு. அதுக்கான காரணம் சொல்லியிருக்காரு. அதுல ஒரு காரணம் என்னன்னா, மேடைக்கு பின்னாடி பாரத தாய் படம் வச்சிருந்தாங்க, அது RSS கூட்டணி வச்ச மாதிரி இருந்ததுன்னு சொன்னாரு. அதாவது என்னன்னா, நம்ம என்ன நிற கண்ணாடி போட்டிருக்கோமோ எல்லாமே அதே நிறத்துல தான் தெரியும். அந்த கண்ணாடி எந்த கலர்ல இருக்கோ அப்ப கண்டிப்பா அதே கலர்ல தான் தெரியும். கண்ணாடியோட கலரை பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. இன்னொரு காரணம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டேஜ்ல RSSல இருந்த ராம் மாதவ் வந்திருந்தாரு. அப்புறம் RSS உடைய தலைவர் பயாயி ஜோஷி உங்களுக்கு லெட்டர் எழுதியிருந்தாரு. அதனாலதான் அவங்க ஜந்தர் மந்தருக்கு வரல, உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்குன்னு சொல்லியிருக்காரு. யார் வந்தாலும் யார் வரலனாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு கட்சிக்கும் எந்த ஒரு கழகத்துக்கும் நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அதனால தான் எங்க ஸ்டேஜில் எந்த அரசியல் கட்சியும் இருக்காது. ஆனா ஒருத்தர் மட்டும் வந்தாரு. அதுக்கப்புறம் எங்க குழுவினரும் கீழே தான் உட்கார்ந்துருந்தாங்க. ஏன்னா சில நேரங்களில் என்ன நடக்கும்னா, நாங்க போராட்டம் நடத்தும் போது அந்த போராட்டத்தில் அரசியல் கட்சிக்காரங்க என் பக்கத்தில் உட்காருவாங்க, போட்டோ எடுத்துக்குவாங்க, அதை எடுத்துட்டு போய் அரசியலுக்கு பயன்படுத்திக்குவாங்க. அதனால நான் யாரையும் வரவிட மாட்டேன். எந்த கட்சியும் போராட்டத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறேன். இப்போ ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். நீங்க எந்த கட்சியையும் உள்ள விடமாட்டேன்னு சொல்றீங்க, ஆனா உங்களுடைய இந்த முழு போராட்டமும் ஆன்டி காங்கிரஸ் மாதிரி தெரியலையா? காங்கிரஸ் தான் முழு டார்கெட் மாதிரி தெரியலையா? வரக்கூடாதுன்னா என் பக்கத்துல உட்காரக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். என் முன்னாடி உட்காருங்க. நாட்டுக்காக போராடணும்னா முன்னாடி உட்காருங்க. என் பக்கத்துல உட்காரக்கூடாது.
அதாவது இந்த நாட்டோட நல்லதுக்காக எல்லாரையும் ஒன்னா சேர்க்கணும்னு தான் என் ஆசை. ஆனா சில நேரங்கள்ல அரசியல்வாதிங்க என்னை வச்சு தவறா பயன்படுத்திக்கிறாங்க. அந்த காரணத்தினால நான் யாரையும் என் பக்கத்துல உட்கார விடல, முன்னாடி உட்கார சொல்றேன். நீங்க பாத்திருப்பீங்க, உமா பாரதி வந்தாங்க, எங்க ஆளுங்க அவங்கள அனுப்பி விட்டுட்டாங்க. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அது தப்பு, ஜனநாயகத்துக்கு நல்லதில்ல. மக்கள் கூட்டத்துல உட்கார்றதுக்கு யாரையும் தடுக்க கூடாது. அவங்க எந்த கட்சியா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒன்றும் பரவாயில்ல, பொதுமக்களோட தாராளமா உட்காரலாம். ஆனா ஸ்டேஜில் உட்காரக்கூடாது. இதுதான் எங்களோட ரூல். என்ன எல்லாரும் நம்ம நாட்டை சேர்ந்தவங்க தானே, யாரும் வேற நாட்டுல இருந்து வந்தவங்க இல்லையே, எல்லாம் நம்ம நாட்டுக்காரங்க தானே. ஒரே எண்ணம் இருக்கிறவங்க ஆதரவு கொடுக்கணும்னு நினைச்சா தூரத்துல இருந்தே அவங்க ஆதரவு கொடுக்கலாமே, என்ன இருக்கு? சரிதானே? என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க சொல்றீங்க இப்போ லோக்பால் பில் சரியா வரலனா, அரசாங்கம் சொல்றபடி நடந்தா அதனால எந்த பயனும் இல்லனா நீங்க போராட்டம் நடத்துவேன்னு சொல்றீங்க. அதாவது பாத்தீங்கன்னா, எனக்கும் இந்த விஷயத்துல கொஞ்சம் நாலேஜ் இருக்கு. என்னோட அனுபவத்துல 10-15% மக்கள் தான் விழிப்புணர்வோட இருக்காங்க. நிறைய பேருக்கு போராட்டத்துல கலந்துக்கணும்ன்ற ஆசை இருக்கு, ஆனா முழுசா அவங்களால தயார்படுத்திக்க முடியல. சில பேரோட லைஃப் ஸ்டைலால அவங்களால அடாப்ட் பண்ணிக்க முடியல. அப்படிப்பட்டவங்கள நீங்க எப்படி வழி நடத்துவீங்க? இந்த நாடு முழுக்க அந்த போராட்டத்துல பங்கேற்க நீங்க என்ன முயற்சி எடுப்பீங்க? வீட்ல மனைவி, குழந்தைங்க, அப்பா அம்மா, குடும்பம்னெல்லாம் இருந்தா அவங்களால எப்படி ரோட்டுக்கு வர முடியும்? என்னை பொறுத்த வரைக்கும் நாங்க முழு நேரமா போராடுற மாதிரி அந்த குடும்பத்தில் இருக்கவங்க கண்டிப்பா போராட முடியாது. ஆனா ஒண்ணு வேணா பண்ணலாம். குறைஞ்சபட்சம் போராட்டம் நடக்கும்போது ரோட்ல நின்னாவது ஆதரவு கொடுக்கலாமே. அதுல என்ன கஷ்டம் இருக்கு? அதை பண்ணாலே அது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா, 60 வயசாயிருச்சு, 65 வயசாயிருச்சு, 70 வயசாயிருச்சு, அவங்க பிள்ளைங்க எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. அப்படி இருக்கவங்க எல்லாம் ஜெயிலுக்கு போறதுல என்ன இருக்கு? என்ன பிரச்சனை இருக்கு? காலையில எழுந்ததும் டிஃபனு, 2 நேரம் சாப்பாடு அங்க கிடைக்குது இல்ல? எவ்வளவு நாள் முடியுதோ தாக்கு பிடிக்க வேண்டியதா? நீங்க சொல்றது கரெக்ட் தான். இதுதான் நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். முடிவு. சரி, இது இருக்கட்டும். இது போலதான் நம்மால ஆதரவு தர முடியும். ஆனா அண்ணா சார், சில பேர் சொல்லியிருக்காங்க உங்க மூவ்மெண்ட்ல இளைஞர்கள் இணைஞ்சிருக்காங்க, அவங்கெல்லாம் ஓட்டு கூட போட போகாதவங்கன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா இளைஞர்கள் தயாரா இருக்கணும். 10 கேண்டிடேட்ஸ் நிக்கிறாங்க. அந்த 10 கேண்டிடேட்ஸ் இருக்காங்கன்னா ஓட் போடுறவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த 10ல ஒருத்தர் கூட எனக்கு சுத்தமா பிடிக்கல, கரப்டடா இருக்காங்க, நான் யாருக்கு போய் ஓட்டு போடுறதுன்னு அரசாங்கத்தை கேள்வி கேட்கறாங்க. 10 கேண்டிடேட்ஸுக்கு அப்புறம் நோட்டாவுக்கு ஓட் பண்ணுங்க. 11ஆவதா நோட்டாவுக்கு, 11ஆவது நோட்டாவுக்கு. அப்ப ஓட்டர் பாப்பா, ஒருத்தரையும் பிடிக்கல, எனக்கு பிடிக்காதவங்களுக்கு தான் குத்துவேன்னு. அந்த 10 பேர்ல எதுக்கு ஓட்டு அதிகமா விழுந்திருக்கோ எலெக்ஷன் ரத்தாயிடும். இன்னொரு தடவை எலெக்ஷன் வைங்க. இன்னும் எத்தனை பேருக்கு பணம் கொடுக்குறீங்களோ கொடுங்க பணத்தை. 10 கோடிக்கு மேல செலவழிக்கிறாங்க. ஒரு எலெக்ஷன்ல 10 கோடிக்கு மேல நஷ்டம் ஏற்பட்டா அப்ப மூளை தன்னால செயல்படும். அதுதான் இனிமே நம்ம செய்யணும். ஆனா நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஜந்தர் மந்தர்லயும் ராஜ்காட்லயும் உங்க போராட்டத்துக்கு துணையா வந்த இளைஞர்களுக்கு லோக்பாலும் தெரியாது, அப்புறம் ஜனநாயகமும் தெரியாதுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்லோகம் மட்டும்தான் தெரியும், ठंडा ठंडा कूल कूल अन्ना हजारे वंडरफुल. இப்ப நடந்த போராட்டத்துல இளைஞர்கள் வந்திருந்தாங்க. அவங்க நீங்க சொல்ற மாதிரி இல்ல. நான் அவங்கள பார்த்தேன். 400-500 நகரங்கள்ல இருந்து இளைஞர்கள் வந்திருக்காங்க. அவங்க கையில இருந்த அந்த தேசிய கொடி எனக்கு ரொம்ப முக்கியமா தெரிஞ்சது. இந்த போராட்டத்து மூலமாவது குறைஞ்சபட்சம் தேசப்பற்று விழிப்புணர்வு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. முழக்கமிட்டாங்க, அவங்கெல்லாம் முழக்கமிட்டாங்க, இன்குலாப் ஜிந்தாபாத், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய். சுதந்திரம் கிடைச்ச இந்த 62 வருஷத்துல இளைஞர்களோட மனசுல இந்த தேசப்பற்று இருக்கிறத பார்த்து உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இளைஞர்களால மட்டும்தான் இந்த நாட்டை சரி செய்ய முடியும். அண்ணா சார், மக்கள் மனசுல இருந்த எல்லா விதமான கேள்விகளையும் சந்தேகங்களையும் நாங்க உங்ககிட்ட கேட்டோம். அதுக்கான விளக்கங்களை உங்ககிட்ட கேட்க முயற்சி பண்ணோம். இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக் அப்புறம் நம்ம ஆப்கி அதாலத்துல இன்றைய ஜட்ஜ் ஓம் தான்வியுடைய தீர்ப்பு என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்னைக்கு நாம அண்ணா ஹசாரே மற்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்ட கேள்விகள் கேட்டோம். அதுக்கப்புறம் லோக்பால் பில்லுடைய நுணுக்கங்களை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம். அண்ணா ஹசாரேவுடைய இந்த போராட்டத்துக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம். இந்த போராட்டத்துல இணைஞ்சிருக்கிற மக்கள் எவ்வளவு சீரியஸா இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கவும் முயற்சி பண்ணோம். இப்பொழுது ஆப்கி அதாலத்துல இன்றைய ஜட்ஜ் ஜன்சக்தா பத்திரிகையின் ஆசிரியர் ஓம் தான்வியுடைய தீர்ப்பை பார்க்கலாம். அண்ணா ஹசாரே மற்றும் அவரோட கூட்டாளியான அரவிந்த் கெஜ்ரிவால் ரொம்ப தெளிவா கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் சொன்னாங்க. இதுவரை மக்கள் மனசுல இருந்த குழப்பங்களுக்கு இங்க தெளிவு கிடைச்சிருக்கு. அரசாங்கத்தோட இப்ப இருக்கிற மோதல் இது முன்னாடியே வரும்னு மக்கள் நினைச்சிருந்தாங்க. எந்த அரசாங்கமும் அவ்வளோ சீக்கிரம் சரணடையாது. அதாவது இந்த ஜாயிண்ட் கமிட்டி ஒரு சரியான முடிவுக்கு வருமாங்கிற சந்தேகம் இன்னும் மக்களுக்கு இருக்கு. ஆனா அண்ணா ஹசாரேக்கு கிடைத்திருக்கக்கூடிய மக்கள் ஆதரவு அதை இன்னும் வலுப்படுத்தி தொடர்ந்து மக்கள்கிட்ட சொல்ல வேணும். லோக்பால் அமைப்பை பத்தியும் அதுல இருக்கிற பல விதிமுறைகள் பத்தியும் இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு முழுசா தெளிவாகணும். அதனால அடுத்த கட்டத்திலேயாவது இந்த கமிட்டி சரியான ஒரு நல்ல முடிவை எட்டும்னு நாங்க நம்புறோம். ஆனா அவரு குழு வச்சிருக்கிற நோக்கத்திலும் இலக்கிலும் எந்த சந்தேகமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த நீதிமன்றம் அவரு மேல வைக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகள் இருந்து முழுமையா விடுவிக்கிறோம். அண்ணா சார், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? என்னோட வேண்டுகோள் என்னன்னா, இளைஞர்களிடம் நாம 2வது சுதந்திர போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். இதுல ஜெயிக்கணும்னா 5 விஷயத்த மனசுல வச்சுக்கணும். முதல்ல நம்ம நடத்த சுத்தமா இருக்கணும், சிந்தனை சுத்தமா இருக்கணும், வாழ்க்கை குற்றமில்லாம இருக்கணும், வாழ்க்கையில களங்கம் இருக்கக்கூடாது, வாழ்க்கையில கொஞ்சம் தியாக மனசும் இருக்கணும், அவமானத்தை தாங்குற சக்தியும் இருக்கணும். அவமானம், இன்சல்ட், உங்களுக்குள்ள எவ்வளவு சக்தி இருக்கோ இன்சல்ட், அவ்வளவு தூரம் உங்களால இந்த நாட்டுக்கு நல்லது செய்ய முடியும். இதுதான் நம்ம வரலாறு. இதுதான் நம்ம வரலாறு. இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. வணக்கம்.